ம் வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், பாலகாண்டம், கோலம்காண் படலம். வசிஷ்ட மாமுனிவர் ஜனகரை அழைத்து சீதையை அழைத்து வருமாறு கூறினார். உடனே ஜனகர் பக்கத்தில் நின்றிருந்த பணிப்பெண்களிடம் சீதையை அழைத்து வரும்படி கட்டளையிட அதனை அவர்கள் தாதியருக்கு தெரிவித்தனர். தோழியர்கள் அதனை கேட்டதும் உடனே சீதா பிராட்டியை அலங்கரிக்கத் தொடங்கினார்கள். அவளுடைய கரிய நீண்ட கூந்தலை வாசனை எண்ணெய் தடவி அழகாக சீவி மணிமணியாக பின்னி முடித்து பல வகை அழகிய வாசனை மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை அதில் சூடினார்கள். முன்னெற்றியின் வகிட்டின் முனையில் சுட்டியும் பூட்டும் ஆகிய நகைகளை அணிவித்தார்கள். காதுகளில் இரத்தின குழையையும் கழுத்துக்கு நட்சத்திர ஒளி செந்தும் முத்து வடத்தையும் தோள்களுக்கு இரத்தன ஆபரணங்களையும் முத்து ஆபரணங்களையும் கைகளுக்கு பதுமராக மணிகள் பதித்த கடகங்களையும் அணிவித்தார்கள். கொடியிடைக்கு மேகலையையும் அதன் கீழ்ப்பட தாரகை சும்மே என்றும் மணிவகடத் தொகுதியையும் பாதங்களுக்கு சிலம்பையும் அணிவித்தார்கள். காதளவு ஓடிய கண்களுக்கு மை தீட்டினார்கள். மூன்றாம் பிறை போன்ற நெற்றிக்கு திலகமிட்டார்கள். மேனியெங்கும் பலவகை பூக்களை சூட்டி அலங்கரித்தார்கள். இவ்வாறு அலங்கரிக்கப்பட்ட சீதையின் அழகு சாட்சாத் மகாலட்சுமியின் பேரழகை காட்டிலும் சிறந்து விளங்கியது. அவளுடைய அந்த அழகை கண்ட தோழிமார்கள் எங்கே அவளுக்கு கண்ணேறு பட்டு விடப் போகிறதோ என்று அஞ்சினார்கள். உடனே நெய் தீபத்தால் அவளுக்கு திருஷ்டி சுற்றினார்கள். வானத்து மகளிர் சீதையின் பெரும் பேரழகை கண்டு வியந்தார்கள். தங்களுக்கு அத்தகைய அழகு கிடைக்கவில்லையே என்று வருந்தினார்கள். அலங்காரம் முடிந்து மற்ற காரியங்களும் இனிது முடிந்தன. தோழிமார்கள் மெல்ல சீதையை அழைத்துச் சென்றார்கள். சீதையின் இடை துவள தாமரை பாதங்களை மெல்ல பெயர்த்து நடை நடந்து மையுண்ட கண்களால் நிலம் பார்க்க தோழிகளுடன் சென்றாள். சீதை பால்மணி தேர் போல அவள் மணிமண்டபத்தை அடைந்து அதனுள் நுழைந்தாள். சீதா பிராவட்டி மண்டபத்தினுள் வந்ததும் அவளுடைய பரிசுத்தமான திருமேனியின் பேரழகைக் கண்டு ஆண்கள் எல்லோரும் வியப்படைந்தார்கள். பெண்கள் யாவரும் திகைப்படைந்தார்கள். அப்பொழுது அவர்கள் வானவர்கள் போல கண் கொட்டாது எழுதி வைத்த சித்திரமாக அசைவற்று இருந்தனர். ராமபிரானோ வெளிப்பார்வைக்கு மகிழ்ச்சியுடன் காணப்பட்டாலும் நெஞ்சில் வில்லை முறித்ததால் தமக்கு கிடைத்தவள் நம்மால் கன்னிமாடத்தில் கண்டு விரும்பப்பட்டவளோ வேறொருத்தியோ என்று பல்வாறு சந்தேகப்பட்டு வருந்திக் கொண்டிருந்தார். இப்போது தாம் கண்ட சீதையே தான் அந்த பெண் என்பதை அறிந்ததும் அமுதம் பெற்ற தேவேந்திரன் போல் பெருமகிழ்ச்சி கொண்டார். முனிவர் பிரானாகிய வசிஷ்டர் ஞானக்கண் பெற்றவர். அவர் தம் உள்ளத்தில் நானும் என் போன்ற முனிவர்களும் செய்த தவத்தின் பயனால் சங்கு சக்கரதாரியாகிய முழுமுதற் கடவுள் திருமால் ஸ்ரீராமதாக திருவவதரித்தார். அவர் தேவியாகிய ஸ்ரீ மகாலட்சுமியே இப்பொழுது இங்கே சீதையாக பிறந்து வந்துள்ளாள் என்று சீதையை கண்டு தமக்குள் கூறிக்கொண்டார். தசரத சக்கரவர்த்தியும் சீதையை கண்டார். உடனே சகலலோக சாம்ராஜ்யம் தமக்கு கிடைத்தாலும் இந்த நற்குணச் செல்வியை மாட்டு பெண்ணாக பெற்ற பிறகே எல்லா செல்வமும் தம்மயமாகும் என்று அவர் நினைத்தார். அந்த நினைவு அவருக்கு பூரிப்பை அளித்தது. தசரதர் முதலியவரும் முனிவர் பெருமக்களையும் தவிர மற்றவர்கள் எல்லோரும் சீதையை தெய்வமென்றே கருதி கைகூப்பி வணங்கினார்கள். தன்னை வணங்கியவர்களுக்கு பதில் வணக்கம் தெரிவித்த பின்பு சீதை வணங்க வேண்டியவரை வணங்கிவிட்டு தந்தையின் அருகில் சென்று நின்றாள். சீதாதேவியின் பேரழகை கண்ட விஸ்வாமித்திரர் வியப்படைந்தார். மேலும் வில்லை முறிப்பதற்கு பரிசு ஆன இம்மங்கை மாவடுவின் பிளவு போன்ற கண்களையுடைய தாமரையில் வாழும் லக்குமி ஆவாள். இவள் மேல் கொண்ட பெருங்காதலினால் பச்சை மாமலை போல் மேனி கொண்ட வலிய ராமபிரான் இந்த மேருமலையாகிய ஒரு வில் இருக்கட்டும் 7 மலைகளையும் வேண்டுமென்றாலும் முறிக்க மாட்டானோ என்று வியப்புடன் எண்ணினார் அவர். முன்னர் ராமபிரான் லட்சுமணனுடனே கௌஷிக முனிவர் பின் மிதிலா நகரத்து வீதியில் செல்லும் பொழுது அவருடைய வடிவழகை பார்த்து அவரை யாரென்று அறியாமலேயே அவர் மேல் மிகுந்த காதல் கொண்ட சீதை பின்பு ஒரு வீரனான ராஜகுமாரன் வில்லை எடுத்து வளைத்து முறித்தான் என்ற செய்தியை பலர் சொல்ல கேட்டு அது முதல் அவ்வீரன் முன்பு தன்னால் காணப்பட்டவராகத்தான் இருப்பார் என்று ஊகம் கொண்டு அவர்தானோ அல்லரோ என்று ஐயம் கொண்டு வாடிப்போயிருந்தாள். இப்போது
அவள் சபா மண்டபத்தில் வந்ததும் வசிஷ்டர் முதலிய பலர் சொல்வதை கேள்வியுற்று அந்த ஐயத்தை விட்டாள். பிறகு தலை குனிந்து தன் கைவளையல்களை சரிப்படுத்துவது போன்ற பாவனை செய்த வண்ணம் மெல்ல ராமபிரானை கடைக்கண்ணால் பார்த்தாள். பார்த்தவுடன் தன் எண்ணம் போலவே எல்லாம் நடப்பதை எண்ணியும் அவர் அழகில் மயங்கியும் அவள் மகிழ்ச்சி அடைந்தாள். அந்த மகிழ்ச்சியில் அவள் உடல் பூரித்தாள். ஆதவன் கண்ட பனி போல் எப்பொழுதோ அவள் துயரும் நீங்கி போயிற்று. உலகத்தில் ஒவ்வொரு ஆண் பெண்ணின் கல்யாணமும் அவ்விருவருடைய சுற்றத்தார் நண்பர் முதலிய சிலருக்கே மகிழ்ச்சி தரும். ஆனால் சீதாராம விவாகமோ உலகத்து உயிர்கள் எல்லோருக்கும் மிக்க களிப்பை கொடுத்தது. தசரத சக்கரவர்த்தி கௌஷிக முனிவரை பார்த்து, முனிவர் பெருமானே, இந்த தெய்வ மகளான ஜானகியின் திருமண நாளை தாங்கள் சொல்லி அருள்க என்று இறுதியாக வேண்டினார். கோசல நாட்டு வேந்தே, கல்யாணத்துக்கு பொருந்தின நாள் நாளை தினம். ஆகவே நாளைய தினமே விவாகத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று தசரதற்கு பதில் சொன்னார் முனிவர். பின்பு தசரதர் எல்லோரிடமும் விடைபெற்றுக் கொண்டு தம் மாளிகைக்கு சென்றார். மற்ற அரசர்களும் மண்டபத்தை விட்டு வெளியேறி தங்கள் இருப்பிடங்களுக்கு சென்றார்கள். எல்லோரும் சென்றதைக் கண்ட சூரியன் தனக்குரிய இடத்துக்கு செல்ல கருதியது போல அவன் பொன்மயமான மேருகிரியிலே சென்று மறைந்தான். தொடரும். பசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.